தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பு 16% வளர்ச்சியை பெற்றுள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இது திராவிட மாடல் அரசின் நிதி மேலாண்மைக்கு கிடைத்த வெற்றி என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழகம் $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை எட்ட வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தற்போது மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி பெரும் உச்சத்தை தொட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தின் ஒட்டுமொத்த ஜிஎஸ்டிபி 26.88 லட்சம் கோடியில் இருந்து தற்போது 31.19 லட்சம் கோடியாக உயர்ந்திருப்பதாக அவர் கூறினார். ரிசர்வ் வங்கி வெளியிட்ட தரவுகளில் இந்த விவரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட தங்கம் தென்னரசு, உற்பத்தித்துறை, கட்டுமானத்துறை, சேவைத்துறை ஆகியவை இதில் முக்கிய பங்காற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். 23-24ஆம் ஆண்டுகளில் 26.88 லட்சம் கோடியாக இருந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் கடந்த ஆண்டு, அதாவது 24-25ஆம் நிதியாண்டில் இன்றைக்கு 31.19 லட்சம் கோடிகளாக அது உயர்ந்து 16% வளர்ச்சியை நாம் இன்றைக்கு தொற்றிருக்கிறோம் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தரவுகளின் வாயிலாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி விகிதம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையிலான தமிழ்நாடு அரசினுடைய நிதி நிர்வாக மேம்பாட்டிற்கும் சிறப்பான கொள்கைகளுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் வெற்றியாக நாம் இதை சொல்லலாம்.